விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் ஏற்கனவே கடந்த 11/7/2024 இந்த ஹோம்கார்டு ஊர்காவல் படையினருக்காக ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஊர்காவல் படையினர் வழக்கு, தமிழ்நாடு அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க ஆணை, முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவுலேயே கூட சொல்லியிருந்தோம், இதுக்கு அடுத்து 4 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு போட்டிருக்காங்க, இதற்கு அடுத்த நகர்வு பார்த்துட்டு நமக்கு இன்னொரு பதிவு கூட போடுவான் அப்படின்ற மாதிரி. அந்த அடுத்த பதிவு போடக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல முன்னெடுப்பு இப்போ நடந்திருக்கிறதா நம்புகிறேன். அதனால் அந்த வகையில் இந்த பதிவு. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹோம்கார்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் தமிழ்நாடு யூனிட் சார்பாக அந்த உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வழக்கு கடந்த 11/7/2024 விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். இப்போ 4 வாரத்தில் பதில் அளிக்கும். தமிழ்நாடு அரசு சார்பாக பதில் அளிக்கும் பொழுது ஹோம்கார்டினுடைய நலன் காக்கிறதுக்கு நாங்கள் இந்த அளவுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது தான் நம்ம அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த 390 அறிவிப்பில் கொடுத்துருக்கப்படி அந்த 2 விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது பணி நாட்களை அதிகப்படுத்துவோம், ஹோம்கார்டுக்கான எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருந்தீங்க. அதோடு நம்ம கூடுதலாக அவர்களுக்கான பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்தோம். அது போக அந்த டைரக்டரேட் ஜெனரல் ஃபயர் சர்வீஸு, சிவில் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம்கார்ட்ஸு டெல்லி, அங்கேருந்து கடந்த 4/7/2024 இட்டு அனைத்து சீஃப் செக்ரட்டரி, அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸுக்கு அனுப்பின அந்த கடிதத்தையும் குறிப்பிட்டிருந்து ஒரு 1983 சில ரெஃபரன்ஸ் போட்டு அதனுடைய ரிமைண்டர் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அனைத்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அதில் எடுக்கக்கூடிய அரசு பணிகளில் C&D இதுக்கு இவர்களுக்கான ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தையே ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம முன்னெடுத்தோம், அந்த கோரிக்கையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில் நம்ம இப்போ இந்த தமிழ்நாடு 2ஆம் நிலை காவலர் தேர்வு நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அந்த வயது இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வயது கட் ஆஃப் வச்சுக்கோங்க. அப்புறம் இவர்கள் அந்த ஹோம்கார்டில் எவ்வளோ நாள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும்னு ஒரு மினிமம் சர்வீஸ் ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்க. அந்த நாம்ஸ் டிஃபைன் பண்ணி இவர்களுக்கான ஒரு 10% முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வந்தோம்னா இன்னமும் இந்த ஹோம்கார்டினுடைய வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்வமாகவும் வருவாங்க. இப்போ இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு அவர்களுடைய பணி நாட்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகப்படுத்தப்படும் பொழுது அதிகம் படித்த இளைஞர்கள் தன்னை ஹோம்கார்டாக இணைத்துக் கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அரசு பணிகளில் இதற்கான முன்னுரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம பதிவிட்ட பதிவு ஓரளவுக்கு ஹோம்கார்டு மத்தியில் நீங்கள் நிறையா அதிகம் பகிர்தலுக்கு உட்படுத்தியிருக்கீங்க, நிறையா பார்த்துருக்கீங்க. இது இங்கே நம்மளுடைய ஹோம்கார்டு டிஜிபி நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் சொன்னது மாதிரி அவர் திரு வன்னிய பெருமாள் சாருடைய கவனத்துக்கே அது போயிருந்திருக்கு. அதனை தொடர்ந்து இப்போ ஏற்கனவே அந்த கேண்டீன் கார்டுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதில் கூட கேண்டீன் கார்டுக்கு சொன்னதில் மறுபடியும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. நான் விசாரித்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த பதிவு கூட போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் ஏற்கனவே முதல்வர் சட்டசபையிலேயே சொல்லியிருந்தார் இவங்களுக்கு இந்த கேண்டீன் கார்டு கொடுக்க சொல்லி, போலீஸ் கேண்டீன் கார்டு அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லி. அது என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் விசாரித்த அளவுக்கு இன்னமும் வழங்கப்படவில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அது என்ன காரணம்னு சொல்லி பாருங்கள். அதாவது பெர்மனெண்ட் ஹோம்கார்டு ஸ்ட்ரென்த் எடுக்க முடியலையா, ஏன்னா கொஞ்சம் பேர் வருவாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் போயிடுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்லைன்னா ஏதோ ஒரு கட் ஆஃப் இயர் வைங்க, ஒரு 5 ஆண்டுகள் வரை சர்வீஸ் பண்ணி தொடர்ச்சியாக இருக்கிறவங்க இவங்க போக மாட்டாங்கன்னு. அவங்களுக்கு தான் இந்த சலுகையெல்லாம் பண்ணினா இருந்துருவாங்கல்ல. ஆனால் அது ஒன்றும் வரலை. இது விவரம் எல்லாம் நீங்கள் அதிகம் பார்த்தது பகிரப்பட்டதனுடைய விளைவாக நம்மளுடைய தமிழ்நாடு ஹோம்கார்டு டிஜிபி திரு வன்னிய பெருமாள் சாருடைய கவனத்துக்கு போனதை தொடர்ந்து நம்மளுடைய ஹோம்கார்டு டிஜிபி திரு வன்னிய பெருமாள் சார் அனைத்து அந்த
கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன் சிட்டிஸ், ஆல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் இன் டிஸ்ட்ரிக்ட். ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு என்டார்ஸ்மெண்ட் ஒன்று அனுப்பியிருக்காங்க பாருங்கள், நேற்றைய டேட் போட்டு. அதன்படி அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த எல்லாருக்கும் ரெக்வஸ்டட் டு டேக் நெசசரி ஆக்ஷன் இன் திஸ் ரிகார்டு, எது அந்த கேண்டீன் கார்டு கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாருக்கும் வந்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த நீங்கள் பார்த்தது பகிரப்பட்டதனுடைய விளைவு. ஆனாலும் கூட என்னுடைய ஆதங்கம் என்னென்னா, இது உங்களுக்கான குரல். இன்னமே வந்து உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஒரு 18,000 பேர் வரைக்கும் இருக்கீங்க. நான் என்ன அந்த பதிவுலேயே கூட என்கிட்ட நேரடியாக ஃபோனுக்கு வந்தவங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கணும், நிறையா பேரை பேச வைங்க, உங்களது உறவினர்கள் நட்பு எல்லா வட்டத்திலையும் பார்க்கணும், ஒரு 50K வரைக்கும் பார்க்கையில் இன்னும் நம்மளுடைய கோரிக்கை வலுப்பெறும் அப்படின்னு. எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கவனம், நீங்கள் இந்த நீதிமன்றம் போகிறது அது ஒரு வகையான வழிமுறை, ஆனால் கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு. அதை தாண்டி கோரிக்கையினுடைய நியாயத்தை பொறுத்து நிறைவேற்றப்படுவதில்லை. எப்பயுமே அரசாங்கத்தை பொறுத்தவரை உங்கள் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை பொறுத்தவரை அது என்ன அமைப்பு போராடினாலும் சரி, என்ன வகையான அந்த கோரிக்கையை கேட்டு போராடுறீங்க பார்த்தீங்களா, அது என்ன வகையான அணுகுமுறை, அந்த அணுகுமுறையை வச்சுதான் அந்த கோரிக்கையினுடைய நியாயம் தீர்மானிக்கப்படுது. அந்த வகையில் நம்மளுடைய அணுகுமுறை மிக சரியானதுப்பா. இந்த பொது வழியில் நம்ம பகிர்தலுக்கு உட்படுத்துறது ரொம்ப நியாயமான அணுகுமுறை, ரொம்ப எளிமையான அணுகுமுறை. இது நீங்கள் வெறுமனே பகிர்தலுக்கு உட்படுத்தினா போதும் அப்படின்ற வகையில் தான் அதை எடுத்து சொன்னேன். இன்னமே எனக்கு பத்தாது. நீங்கள் நிறையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 பேரை தெரியாதா உங்களுக்கான உறவினர்கள் நட்பு வட்டாரத்தில் அவர்கள் எல்லார்ட்டையும் பேச வைக்கணும். அப்படின்னாத்தான் இதனுடைய நியாயம் இன்னும் வந்து அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு போகும். நீங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்க முடியுமா? நீதிமன்றம் போயிட்டு அது ஒரு பண விரயம், கால விரயம், அப்படிலாம் வந்து நம்ம போராட்டம், இவங்களுக்கு போராட்டம் தான் முக்கிய பிரதான நோக்கமாக இருக்குது அப்படின்னு அரசாங்கம் தீர்மானிச்சிருச்சுன்னா அதுக்கு எப்படியாச்சும் சால்ஜாப்பு பதில் சொல்கிறதுக்கு தான் பார்க்குமே தவிர அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றுவதற்கு பார்க்காது. அதனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எனக்கு இந்த பொதுவெளியில் இப்போதைக்கு இருக்கக்கூடியது. இன்றைய டிஜிட்டல் உலகத்தில், முன்னாடி காலத்துலலாம் இது கிடையாது. நீங்கள் வெறுமனே ஒரு பத்திரிகைக்கு தான் செய்தியாக கொண்டு வர முடியும். அது ஒரு நாள் செய்தியாக வரும், அதோட போயிடும். அது எப்படின்னா, அந்த ஒரு நாள் செய்தி வரும்போது அந்த எஸ்எஸ்பி சிஐடிக்கு வந்து ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ்னு ஒன்று போகும். அது வந்து சிஎம்முக்கு போகிற புல்லட்டினில் வைப்பாங்க, ஒரு நாளைக்கு வந்து கட் பண்ணி வைப்பாங்க, அதோட அது மறந்துடும். இது வந்து அப்படியே நிற்கும்ன்ற அடிப்படையில் நம்ம சொன்னோம். அதன் அடிப்படையில் கூடுதலாக பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. இப்போ வந்து இந்த கேண்டீன் கார்டுக்கு வந்து நம்மளுடைய டிஜிபி எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு நடவடிக்கை முக்கியமாக நம்மளுடைய பதிவு காரணமாக இது வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அதனால் இப்போயும் சொல்கிறேன், ஆனால் இன்னமும் வந்து அரசாங்கம் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 390 அந்த அறிவிப்பை நிறைவேற்றணும். தவிர இவர்களுக்கான அந்த டோட்டலாக சிவில் டிஃபென்ஸ் அவங்களுடைய டைரக்டரேட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியதன்படி 1983 வந்திருக்கிறது இந்த கவர்மெண்ட் நிறைவேற்றினதாக இருக்கட்டும். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு 10% கொடுக்குறோம் அப்படின்ற வகையில் எது இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வு வரும்பொழுது ஒரு 10% ஒதுக்கீடு ஹோம் கார்டுக்கு கொடுக்குறோம். ஊர்காவல் படையினரில் ஒரு குறைந்தபட்சம் அது எத்தனை வருஷமோ ஒரு 3 வருடமோ 5 வருடமோ சர்வீஸ் இருந்துச்சுன்னா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த கோரிக்கையை முன் வைக்கிறோம். அப்புறம் இந்த கேண்டீன் கார்டுக்கு வந்து இந்த டிஜிபி எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து உண்மையிலேயே நீங்கள் வரவேற்கணும்ப்பா, மனப்பூர்வமாக. நம்ம அதோட என்ன சொல்கிறோம், ஏன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதா இதை எடுத்துக்கணும். இப்போ கார்டு வச்சு நீங்கள் நேரடியாக உடனே போய் பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படி இப்படின்றதுக்கெலாம் நான் சொல்ல வரல. ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிடணும். அதோடு நம்ம வந்து அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, கார்டு கொடுக்குறீங்க, நல்ல சலுகை விலையில் பொருட்கள் கிடைக்கும். ஏன்னா சில பொருட்கள்லாம் 60% 70%லாம் குறைவாக இருக்கும். ஆனால் எனக்கு நினைவுக்கு தெரிந்த வகையில் சொல்கிறேன். ஆனால் இந்த வாட்டர் ஜக்கு இதெல்லாம் வந்து 1900 ரூபா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வெறும் 600 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வகையில் இந்த ஊர்காவல் படையினருக்கான வாங்கும் திறன், அவர்களுக்கான வாங்கும் சக்தி அது அதிகரிக்கப்படாத நிலையில் நீங்கள் கேண்டீனில் போய் பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்ன வாங்குவாங்க? அது வெறுமனே சும்மா ஒரு அட்டையை கொடுத்த கணக்கில் தான் இருக்குமே தவிர அவர்களான அந்த அடிப்படை பொருளாதார ரீதியான மேம்படுத்தப்படாத நிலையில் அந்த அட்டை வந்து பெரித அளவுக்கு பயன்படாது. அதனால் அதையும் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அந்த பணி நாட்களை அதிகப்படுத்தணும், பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம். அதனால் நீங்கள் கூடுதலாக இதனை பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. அந்த பகிர்தல் மூலமாக இன்னமும் நமக்கு அந்த ஊர்காவல் படையினருக்கு சேர வேண்டிய அந்த நியாயமான கோரிக்கை நல்ல முறையில் நிறைவேற்றப்படும். நான் முன்னரே அந்த பதிவில் சொன்னது மாதிரி ரொம்ப அற்புதமான மனிதநேயமிக்க ஒரு டிஜிபி இப்போதைக்கு உங்களுக்கு ஊர்காவல் படையினருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க மூலமே அரசாங்கத்துக்கு கோரிக்கை எடுத்து சொல்லப்படும். அதனால் கட்டாயம் எடுத்து செய்வாங்க. இன்னமும் இதில் இருக்கக்கூடிய அந்த பணி நிரந்தரம் மற்றும் வேலை நாட்கள் அதிகப்படுத்துறது அப்படின்றத தொடர்ந்து முன்வைக்கிறோம். அதே நேரம் இப்போ
எடுத்திருக்கக்கூடிய இந்த கேண்டீன் கார்டு வசதி செய்து கொடுத்தமைக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமாக நம்ம சேனல் சார்பாகவும் ஊர்காவல் படையினர் சார்பாகவும் நம்மளுடைய டிஜிபி சாருக்கு ஒரு மனப்பூர்வமான நன்றி எறிதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஆனால் இதே இதில் வந்து மறுபடியும் இந்த ஃபயர் சர்வீஸ் பற்றி எனக்கு நிறையா தகவல் சொல்லியிருக்கீங்கப்பா, ஒரு பதிவு வேணும்னு. அவங்களும் நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக தேர்வு செய்யப்படக்கூடிய நம்மளுடைய யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். அதனால் அதுவும் பார்க்கணும். நம்மளுடைய அந்த 2ஆம் நிலை காவலர் அவர்களுக்கான அந்த பட்டன் குறித்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு சில தகவலை பற்றி நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் சொல்லுவோம், அது வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம சேனலில் பகிர்தலுக்கு உட்பட்டுவோம். அப்புறம் அந்த சென்னையிலேயே வந்து அந்த பட்டாலியன் பசங்க அந்த டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வந்து இடவசதி பேரக்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடியது வந்து மிக மிக மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது தொடர்பாகவும் நம்ம நேரடியாக நான் என்னுடைய தொடர்பு மூலமாக அந்த பேரக்ஸினுடைய நிலைமையை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா இதை வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போவேன். இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் இப்போ அந்தளவுக்கு இலிட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் போலீஸில் சேரும்போது சும்மா அந்த கிரவுண்டில் மரத்தடியில் உட்காந்து தேர்வு எழுதுனேன். இப்போ அப்படி வைக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் சேரு டேபிள் போடுறோம்ல, அந்த டெக்கோரம் சுட் பி மெயின்டைன்டு. நீங்கள் என்ன வேலையும் வாங்கலாம், ஆனால் அந்த மனித மாண்பு வந்து குறையக்கூடாது அப்படின்றதில் நீதிமன்றமும் கவனமாக இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் எடுத்து சொல்லுவான், அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லுவான். முக்கியமாக ஊர்காவல் படையினருக்கு நான் சொல்லிக்கிறது, இதை அதிகமாக பகிர்தலுக்கு உட்படுத்துங்கப்பா. எனக்கு இன்னும் ஒரு 2 வாரம் தான் டயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 11/7 சொன்னாங்க. முதல் முன்னெடுப்பாக அந்த கேண்டீன் கார்டுக்கானது போயிருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களை வந்து அந்த அரசு மருத்துவமனையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்னமும் அந்த கூடுதலாக நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்கு தொடர்ந்து இதே பொதுவெளியில் பேசுவோம். கோரிக்கையை வந்து அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு முன்னெடுப்போம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகமான பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, கமெண்ட் போடுங்க. ஏன்னா உங்களது கமெண்டெல்லாம் வந்து அரசினுடைய கவனத்துக்கு போகுது. ஆனால் அதனால் இப்போ வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பதிவில் எந்த அட்வர்ஸ் கமெண்ட்லாம் வராது. ஆனால் அதுவே ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நியாயமான கோரிக்கையை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மீடியமாக தான் இது செயல்படுது. அதனால் வந்து எது அட்வர்ஸான கமெண்ட்லாம் வராது, நியாயமான நல்ல கமெண்ட் தான் வருது. அதை வந்து அதிகமாக பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. அதுதான் அரசினுடைய கவனத்துக்கு போகும். நான் பேசுகிறதும் போகும், நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ தூரம் பார்க்குறீங்க, உங்களது கமெண்ட்டும் போகும். அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன். வந்து அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களுக்கு